உலகெங்கிலும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட ஒரு நல்ல சிந்தனையோடு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். தாய்மை என்பது மிக மகோன்னதமான ஒன்று. தாய்மையினுடைய உயர்வை எங்களுடைய தமிழில் எல்லா விதமான இலக்கியங்களும் போற்றும். அதை எத்தனையோ புலவர்கள் அழுத்தி உரைத்திருக்கிறார்கள். தாய்மையினுடைய உயர்வு பற்றி ஒரு குழந்தையை கேட்டாலும் சொல்லும். அந்த தாய்மையினுடைய உயர்வு சில வேளைகளில் விசித்திரமான ஒரு விடயமாக இருந்து விடுவதுண்டு. ஒரு அம்மா, ஒரு கிராமத்திலே நடந்த ஒரு செய்தி, ஒரு கதை. ஒரு அம்மா தினமும் அந்த ஊரிலே இருக்கிற கோயிலுக்கு தவறாமல் வருவார். அந்த கோயிலுக்கு வந்து சத்தமாக ஒரு வேண்டுதல் வைத்து வணங்குவாராம். அந்த கோயிலிலே வழிபாடு ஏற்ற வருகின்ற ஏனைய அடியவர்களுக்கு, அந்த கோயிலிலே பூசை செய்கின்ற அர்ச்சகருக்கு, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினருக்கு எல்லோருக்கும் அது ஒரு விசித்திரமான வேண்டுதலாக இருக்கும். ஆச்சரியப்படுவார்கள். கேள்வி கூட சமயத்தில் கேட்டிருப்பார்கள். அது என்ன அப்படி ஒரு வேண்டுதல் என்று கேட்டால், இறைவா, இன்னும் சில நாட்களில் நான் சொன்ன பிறகு எனக்கு நான் கேட்கின்ற வரத்தை நீ தர வேண்டும். அந்த வரம் வேறொன்றும் இல்லை, எனக்கு நான் இறந்த பிறகு நரகத்தை தா, நான் நரகத்துக்கு செல்ல வேண்டும். இது ஒரு விசித்திரமான வேண்டுதல். உண்மையை சொல்ல போனால் அந்த அம்மா ரொம்ப நல்லவர், யாருக்கும் எந்த தீங்கும் எண்ணாதவர், அந்த சமூகத்திலே யாரோடும் எந்த விதத்திலும் கெடுதல் எண்ணாமல், கெடுதல் செய்யாமல் நல்ல விதமாக வாழுகின்ற ஒருவர். பொதுவாக எல்லா அயோக்கியத்தனமும் செய்கின்றவர்களே ஆண்டவா எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்பதுதான் வழக்கம். அது ஒரு ஆசை. தங்களுக்கு அது கிடைக்குமா இல்லையா, தான் வாழ்ந்த வாழ்வு அதற்கு தகுதியானதா இல்லையா என்பதற்கு அப்பால் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், நான் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அது உயிரின் இயல்பு, எல்லோருக்கும் பொதுவான ஒரு இயல்பு. அப்படி ஒரு வேண்டுதலை கேட்டால் ஆச்சரியப்படுவதற்கோ விசித்திரமாக பார்ப்பதற்கோ இடமில்லை. ஆனால் நரகத்தை கொடு என்று கேட்கிறாரே, இது ரொம்பவும் குழப்பமாக இருக்கும். அங்கு உள்ளவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். ஒரு நாள் அந்த கோயில் பூசகர், ஏனம்மா இறைவனிடத்திலே கேட்கின்ற வரமா இது, அப்படி கேட்பது முறையா, ஏன் இதற்காக இப்படி ஒரு வரத்தை கேட்கிறாய், நரகத்துக்கு போக வேண்டும், அது மட்டுமல்ல, அப்படி கேட்டுவிட்டு நான் சரியாக உனக்கு சொல்கிற போது அந்த வரத்தை தர வேண்டும். இன்னும் கொஞ்ச நாட்களில் இதை தொடர்ந்து அழுத்தி கொண்டு வருகிறாயே, ஏன், என்ன காரணம்? அதற்கு அந்த அம்மா சொன்ன பதில், எனக்கு ஒரே ஒரு மகன், உங்களுக்கே தெரியும், ஊருக்கே தெரிஞ்ச விடயம். அவனை ஒரே ஒரு பிள்ளை என்பதற்காக கொஞ்சம் அன்பு காட்டி செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டேன். அவனை சின்ன வயதிலே இருந்து நான் கண்டிக்கவும் தான் செய்தேன். ஆனால் முரட்டுத்தனமாக கண்டிக்க எனக்கு பாசம் இடம் கொடுக்கவில்லை. நான் அவனை அன்பால் திருத்தலாம், அறிவுரையால் திருத்தலாம் என்று விட்டுப்பிடித்தேன். ஆனால் அவன் என்னுடைய கட்டுப்பாடுகளை மீறி வளர்ந்து விட்டான். மிக மோசமாக இந்த ஊரிலே அவன் செயற்பாடுகள் இருக்கிறது, நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எனக்கு இருக்கின்ற எல்லா வழிகளிலும் அவனை நல்வழிப்படுத்த முயன்று தோத்துப்போன நான், எனக்கு சர்வ நிச்சயமாக தெரியும், அவனுடைய வாழ்வு கட்டாயமாக அவன் மரணத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய செயலை அவன் செய்யவில்லை. அவனுடைய செயல் கட்டாயமாக அவனை நரகத்தில் சேர்க்கும். என் பிள்ளை நரகத்தில் போய் அவஸ்தைப்படக்கூடாது. அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பை நான் கொடுத்து அவனை பேணுவதற்கு நான் நரகத்தில் இருக்க வேண்டும். இதற்காக நரகத்தை தா என்று கேட்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் கேட்கிற வரத்தை தா என்று கேட்பதற்கு காரணம்,
அவன் இந்த உலகத்தில் பிழையான பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி, குடித்து வெறித்து போதைக்கெல்லாம் ஆளாகி இன்றைக்கோ நாளைக்கோ கொண்டு அவனுடைய வாழ்வு போய்கொண்டிருக்கிறது. அவன் இருக்கிற காலம் வரைக்கும் நான் இந்த உலகத்தில் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அவன் இறந்த பிறகு எனக்கு இந்த உலகத்தில் எந்த வேலையும் இல்லை. அவன் இறந்த பிறகு அவன் நிச்சயமாக சென்று சேரப்போகின்ற நரகத்தில் நான் செல்ல வேண்டும். அந்த நரகத்துக்கு நான் செல்ல வேண்டும். அங்கே சென்று என் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக நரகத்தை கேட்கிறேன். மகன் இறக்கும் வரைக்கும் அந்த வரத்தை தந்துவிடாதே, இறந்தவுடன் தந்துவிடு என்று கேட்கிறேன். இதை தவிர நான் வேறு எதுதான் செய்யட்டும்? நல்ல விதத்தில் என் பிள்ளையை வளர்க்க தவறிவிட்டேன். பாசம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஊரவர்கள் யாரும் இந்த உலகத்தில் அவனை பேணுவதாக, அவனுக்கு ஆதரவு கொடுப்பதாக, அவனுக்கு ஆறுதலாக இருப்பதாக தெரியவில்லை. காரணம், அவனுடைய செயல் அப்படி. இந்த உலகத்தில் எப்படியோ அப்படித்தான் நரகலோகத்திலும் அவன் அவஸ்தைப்பட போகிறான். அங்கேயாவது, அங்கு போயும் நானாவது அவனுக்கு பாதுகாக்க வேண்டாமா? பாருங்கள், தன்னுடைய பிள்ளை தவறான போக்கிலே போகிறான். அவன் சென்று சேரப்போவது நரகம்தான் என்று உறுதியாக நம்பி அந்த அம்மா தானும் நரகத்துக்கு போய் பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதுதான் தாய்மை. எவ்வளவு தூரம் விசித்திரமான ஒரு மன உணர்வு, தாயினுடைய உணர்வு என்று நினைத்து பாருங்கள். இப்படி சொல்லுகிற போதே இது ஒரு பொதுவாக எங்கள் மொழியிலே, அது எல்லா மொழிகளிலும் உள்ள சிறப்புத்தான். இந்த கதைகள் எல்லாம் சின்ன ஒரு உருவகம், ஒரு சின்ன சிந்தனை, ஆனால் அது அழுத்துகின்ற செய்தி மிக பெரியது. தன்னுடைய பிள்ளையை நல்ல விதமாக மீட்டுத்தா, சொர்க்கத்துக்கு அனுப்பிவை என்று கேட்க அந்த தாயால் முடியும். கேட்டிருக்கலாம். ஏன் அப்படி ஒரு வரத்தை கேட்கவில்லை? தான் கேட்டால், தான் வரம் கேட்டால் தெய்வம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே வந்து கேட்கிறாள். நரகத்துக்கு போவதற்கு எனக்கு வரந்தா என்று. அப்படி கேட்கிற தாய் சொர்க்கத்துக்கு போ என்று கேட்டிருக்கலாம் தானே. தனக்கு சொர்க்கந்தா, என் பிள்ளையையும் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பி என்று கேட்டிருக்கலாமே என்று கேட்டால், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இந்த புரிதல் பாசப்பிணைப்புக்கு கட்டுப்பட்டு நின்ற அந்த தாய்க்கு எவ்வளவு தூரம் தெரிந்திருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். யதார்த்தத்தை மாற்ற முடியாது. என் பிள்ளையினுடைய வாழ்வு மிக மோசமானது. அது எந்த தெய்வம் வரமாக கொடுத்தாலும் சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வாழ்க்கையல்ல அவன் வாழ்ந்த வாழ்க்கை. தெய்வமே வந்து வரம் கொடுத்தால் கூட அது சாத்தியமில்லை. அதை புரிந்து கொண்டிருக்கிறாள் அந்த தாய். எனவே என் பிள்ளையினுடைய வாழ்வுக்கு நிச்சயமாக வாய்க்கப் போவது நரகம்தான். எனவே அந்த நரகத்தில் நான் போய் சேர்வதுதான் முறை. அப்ப மாறாக தாய் நல்லவளாக இருக்கிறாளே, அவள் எப்படி நரகத்துக்கு போக முடியும் என்று கேட்டால் அதுக்கு ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் தாயினுடைய அந்த தாய்மை உணர்வு அதை மீறி தன்னை நரகத்துக்கு கேட்கிறது. ஒரு வகையில் அந்த தாய் கூட நரகத்துக்கு போகக்கூடும். ஏனென்று கேட்டால், இப்படி ஒரு மோசமான பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை இப்படி ஒரு பிழையான வளர்ப்புக்கு, அது பாசப்பிணைப்போ என்னமோ. பாருங்கள், திருதராட்டினன் பாசப்பிணைப்பினாலே தன் பிள்ளையை கண்டிக்க தவறி அதுவே அவன் பிள்ளையினுடைய அழிவுகளுக்கு காரணமாக இருந்தது. காந்தாரியும் திருதராட்டினனும் தங்களுக்கு உண்டான குறைகளுக்காக பிள்ளைகளை கொஞ்சம் அதர்ம வழியிலே செல்லுகின்ற போது கண்டிக்க தவறினார்கள் என்கிற உண்மை அவர்களுடைய துன்பத்துக்கு காரணமாக இருந்தது. அவர்களே பரிதாபப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை எண்ணி வருந்தும்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விட்டது. இந்த செய்தி பல செய்திகளை எங்களுக்கு தருகிறது. வாழுகிற வாழ்க்கைதான் மறு உலகத்தை தீர்மானிக்கும். இது ஒரு படிப்பினை. தாய்மை எவ்வளவு தூரம் விசித்திரமானது. தனக்காக இல்லாமல் தன் பிள்ளையினுடைய ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கேடாவது கெட்டுப்போண்டு கைகழுவ எல்லா உறவுகளாலும் முடியும். ஆனால் தாயால் முடியாது. தன் பிள்ளைக்காக நரகத்துக்கு போக தாய்
எண்ணினாள் என்பது இந்த கதை தருகின்ற ஒரு படிப்பினை. இது சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாக, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டக்கூடியதாக இருக்கும் என்று நம்பி இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதுபோல மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி. Subscribe the channel and like, comment, share.